வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியிருக்கிறது ஸ்டார்லைனர் விண்கலம். நியூ மெக்சிகோ ஒயிட் சாண்ட் ஸ்பேஸ் ஹார்பர் பகுதியில் பாராசூட் உதவியுடன் இந்த விண்கலமானது இறங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகியோர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்கள் பூமி திரும்ப முடியாமல் நிலையில் தற்போது இந்த ஸ்டார்லைனர் விண்கலம் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் ரஞ்சித், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பல்வேறு சிக்கல்களுக்கும் சவால்களுக்கும் மத்தியில் போயிங் நிறுவனத்தின் சோதனை விண்கலமான ஸ்டார்லைனர் விண்கலம் வெற்றிகரமாக பூமிக்கு சற்று முன் திரும்பி இருக்கிறது. அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா கடந்த ஜூன் 5ஆம் தேதி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகிய இருவரை ஸ்டார்லைனர் விண்கலம் மூலமாக விண்ணுக்கு அனுப்பியது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஸ்டார்லைனர் விண்கலத்துல ஹீலியம் வாயு கசிவு, த்ரஸ்டர்கள் ஃபெயிலியர் என புறப்படும் போதே பல்வேறு சிக்கல்கள் சவால்கள் இருந்தன. அப்படி இருக்கும்போது அவற்றையெல்லாம் சமாளித்து வெற்றிகரமாக அவர்கள் சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்தார்கள். 7 நாட்களில் திரும்பி இருக்க வேண்டிய அவர்கள் பழுது காரணமாக சர்வதேச விண்வெளி மையத்திலேயே சிக்கி இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் ஸ்பேஸ் எக்ஸினுடைய டிராகன் விண்கலம் மூலமாக 2025 பிப்ரவரி மாதம் தான் அழைத்து வரப்படுவார்கள் என்று நாசா அண்மையில் அறிவித்தது. இருந்த போதிலும் கூட ஸ்டார்லைனர் விண்கலத்தை ஆட்கள் யாருமின்றி வெறுமனே, அதாவது எம்டியாக அவர்கள் பூமிக்கு கொண்டு வருவது என்று முடிவு செய்திருந்தனர். அதன்படி இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3:30 மணிக்கு அன்டாக்கிங் செயல்முறை என்று சொல்லப்படக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து ஸ்டார்லைனரை பிரித்தெடுக்கக்கூடிய பணியானது தொடங்கியது. அது வெற்றிகரமாக நடந்து முடிந்ததை அடுத்து சுமார் 6 மணி நேர பயணத்திற்கு பிறகு சற்று முன் நியூ மெக்சிகோவில் உள்ள ஒயிட் சாண்ட்ஸ் பகுதியில இந்த ஸ்டார்லைனர் விண்கலமானது பத்திரமாக வெற்றிகரமாக தரையிறங்க இருக்கிறது. இதை தொடர்ந்து நாசா விஞ்ஞானிகளும் போயிங் நிறுவனத்துடைய அதிகாரிகளும் கைத்தட்டி ஆரவாரத்துடன் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நாசா மற்றும் போயிங் நிறுவன விஞ்ஞானிகளுக்கு இது சற்று மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலுமே கூட விண்வெளியில் இருக்கின்ற போது ஏன் தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டது என்பதற்கான காரணம் சரிவர தெரியாமல் இருந்தது. அதனால்தான் சுனிதா மற்றும் வில்மோர் இருவரையும் இந்த ஸ்டார்லைனர் விண்கலத்திலேயே அவர்களால் அழைத்து வர முடியவில்லை. குறிப்பாக நாசா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது என்னவென்றால், விண்வெளி வீரர்களுடைய உயிர், அதாவது பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியம். அதனால் இந்த விண்கலத்தில் அவர்களை அழைத்து வருவது என்பது பாதுகாப்பாக இருக்காது என்ற காரணத்தினால் அவர்களை அங்கேயே விட்டுவிட்டு ஸ்டார்லைனர் ஆனது பூமிக்கு திரும்பி இருக்கிறது. இது சற்று ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக இருந்தாலுமே கூட சுனிதா மற்றும் வில்மோர் இருவரையும் அழைத்து வர முடியாதது போயிங் நிறுவனத்திற்கு, அதாவது இந்த ஸ்டார்லைனர் என்பது போயிங் நிறுவனத்தினுடைய தயாரிப்பு. இதுதான் முதல் சோதனை விண்கலம். இந்த முதல் சோதனை விண்கலமே பல்வேறு சறுக்கல்களையும் சவால்களையும் சிக்கல்களையும் எதிர்கொண்டது. இருப்பினும் கூட வெற்றிகரமாக தரையிறங்க இருக்கிறது என்று சொல்லலாம். தற்போது நியூ மெக்சிகோவின் பகுதியில தரையிறங்கக்கூடிய அந்த ஸ்டார்லைனர் விண்கலத்தை நாசா மற்றும் போயிங் நிறுவன அதிகாரிகள் கைப்பற்றி அதனை எடுத்து செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர். ஆய்வகத்தில் வைத்து அதை மேற்கொண்டு பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தும் போதுதான் கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த தொழில்நுட்ப கோளாறுகளுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். அதன் அடிப்படையில் நாசா விஞ்ஞானிகள் மீண்டும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு விண்வெளி வீரர்களை அழைத்து செல்வதற்காக போயிங் நிறுவனத்தினுடைய இந்த ஸ்டார்லைனர் விண்கலத்தை பயன்படுத்த முடியுமா முடியாதா என்பது பற்றிய முக்கிய முடிவுகளை விரைவில் அறிவிக்க உள்ளனர். ரஞ்சித், வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பி இருக்கிறது ஸ்டார்லைனர் விண்கலம். இதனை நாசா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியின் விவரங்களை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.